இந்த அவை உங்களோட ஒப்படைக்கப்படும். அருமை. தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 150வது இலக்கிய நிகழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்வில் தலைமையேற்று சிறப்பு சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பாசத்திற்குரிய ஐயா மூப்பா அவர்களை மிக சிறப்பான முறையில் நெறியாளுகை செய்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய புதிய செல்வராசன் ஐயா அவர்களே, தமிழ்ச் சங்கங்கள் கூடியிருப்பது போல ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய அவையை நினைத்து நான் மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்கள், பேராசிரியர் பெங்களூரை சேர்ந்த பேராசிரியர் அம்மா தமிழ் பேராசிரியர் சரளா ஆறுமுகம் அவர்கள், 100க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதி தமிழ் கூறு நல்லுலகில் தனக்கென ஒரு இடம் பிடித்திருக்கின்ற அம்மா ஜெயசக்தி அவர்கள், அன்பிற்குரிய கவிஞர் கூமாப்பா கபிலன் அவர்கள், சரித்திர நாவல்களை எழுதி சரித்திர புகழ் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா லட்சிய கவிஞர் லிங்கராசா அவர்கள், எங்கள் அன்பிற்குரிய ஆசான் வழிகாட்டி கேஜிஆர் அவர்கள், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒப்பற்ற தமிழறிஞர் அம்மா சாமி மல்லிகா அவர்கள், உள்ளே நெருப்பு இருந்த ஒரு அற்புதமான கவிதை புத்தகம் கொடுத்து அனைத்து தமிழ் சங்கங்களையும் ஆதரித்து வருகிற அன்பிற்குரிய ஐயா சிங்க பாரதி அவர்கள், அன்புக்குரிய ஐயா மூப்பா சொன்னது போல கண்ணதாசனுடைய பாடல்களில் குறிப்பாக திரை இலக்கியங்கள் மற்றும் தமிழ் இலக்கியங்களில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள், அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் போன்ற ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அம்மா பூங்கோதை அவர்கள், ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் போன்று பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த அவையை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். தலைமையேற்ற ஐயா மூப்பா அவர்கள் ஆற்றுப்படலத்தில் தொடங்கி நம்மை ஆற்றுப்படுத்தி பிறகு விருந்தோம்பல் பற்றி மிக விலாவாரியாக சிறப்புரையாற்றினார்கள். அவர் பேசுகிற பொழுது எனக்கு தோன்றியது என்னவென்று சொன்னால், அவருடைய அந்த உரையே ஒரு தமிழ் விருந்தாக இருந்தது. அவர் பேசுகிற போது உண்மையிலேயே எனக்கு தோன்றியது என்னவென்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே நிறைய பேர் பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பரிமாறுகிறார்கள். முதலில் சாப்பாடு போட்டு சாம்பார் ஊத்துறாங்க, எல்லா காய்கறியிலும் கலந்து சுவையான சாம்பார். அதை மறுபடி சாப்பிடணும்னு நமக்கு ஆசை வருது. அதையே மறுபடி சாப்பிட்டா ரசத்தை விட்டுருவோம். ஏன்னா ரசம் சாப்பிடும்போது மற்ற இருக்கிற எல்லாரும் எரிஞ்சு போயிடுவாங்க, பந்தியில் இருக்கிறவங்க எல்லாம். ஆகவே மனம் இல்லாமல் அந்த சாம்பாரை பிரிவது போல அத்தனை சத்துக்களும் நிரம்பிய அவருடைய அற்புதமான ஒரு உரை. இந்த தைப்பூசம் பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி எல்லா பழங்களும் கல்கண்டு அத்தனையும் இழந்த ஒரு சத்தான ஒரு உணவை போல அவருடைய அந்த உரை இருந்தது. அதையே கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருக்குது. அதற்கு பிறகு ஒரு ரசத்தை போல வெறும் சாறை மட்டுமே கொண்டு இந்த கம்பராமாயண உரையை நான் ஆற்றப் போகிறேன். இன்றைக்கு வர வேண்டிய ஐயா காவுக்கி அவர்கள் ஒரு முக்கியமான தருணத்தின் காரணமாக, சூழ்நிலை காரணமாக வர முடியாமல் போய்விட்டது. அதனை ஈடு செய்யும் அளவு மிக அற்புதமான ஒரு உரையை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று, வேண்டுகோளை ஏற்று அவர்கள் இங்கு வந்ததே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர்களுடைய அந்த சொற்கள், அவர் தருகிற ஊக்கம் நமக்கு எப்பொழுதுமே தும்பி இலக்கிய அமைப்பிற்கு மிகப்பெரிய உரம் என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒருத்தர் சொன்னார், இந்த சாய்பாபா அப்படி ஒரு சாய்பாபான்னு ஒரு துறவி இருந்தார் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போனவர். அவரை பார்க்க எல்லாரும் போனாங்களாம். நடிகர் சிவாஜி கணேசன் போனாராம். எல்லாரையும் பார்த்து சாய்பாபா பேசி விட்டு கிளம்பி போய் விட்டாராம். சிவாஜி கணேசனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலையா. சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சான். என்ன நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலையா அவரு.
நம்ம கண்டுக்க கூட இல்லையே என்று கவலைப்பட்டாராம். அந்த சாய்பாபா என்ன பண்ணாரா, கொஞ்சம் தூரம் போயிட்டு சிவாஜி கணேசன் இங்க வாங்க அப்படின்னு அழைச்சாராம். சிவாஜி கணேசன் இங்க நடந்து போனாராம். போன உடனே சாய்பாபா சொன்னாராம், அதாவது சிவாஜி, நான் உங்களுடைய ரசிகன். நீங்க எப்படி நடப்பீங்கன்னு நான் சினிமாவில தான் பார்த்திருக்கேன். நேரா பார்க்கணுங்கிற ஆசையில தான் உங்களை அங்கேருந்து வர சொன்னேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி மூப்பா அவர்களுடைய பேச்சு என்பது அவரை பேச சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நடிகர் திலகத்தினுடைய அந்த நவரசமும் அவருடைய பேச்சிலே வெளிப்படும் என்பதை இங்க வந்திருக்கிற எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆமா, பூங்கோதை அவர்கள் அப்படியே ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கற்றாரை கற்றாரை காம்புருவருங்கிற மாதிரி அவங்க ஒரு தமிழ்துறை பேராசிரியர். அவர்கள் ஐயாவுடைய பேச்சை கேட்டு அப்படியே மதிமயங்கி போயிருந்ததை நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு துவக்கமாக ஐயாவுடைய இந்த தலைமை உரை இருந்தது. அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. பெரியவர்களே, கம்பராமாயணத்தினுடைய சுந்தரகாண்டத்திலே நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு சுந்தரமான காண்டமாக போய் கொண்டிருக்கு. நிறைய திருப்பு முனைகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள். அந்த கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப முடியாத அளவிற்கு நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் நடக்கிற காண்டம் இந்த காண்டம். சென்ற முறை நம்ம என்ன பார்த்தோம்னா, அக்ககுமாரன் வதைப்படலம் பார்த்தோம். அதை எப்படி பார்த்தோம்னு சொல்றப்போ நம்ம மனசே வலிச்சிருச்சு. அக்ககுமாரனை ஒரு அம்மி குழவி போல பிடித்து பாரே அம்மியாக அக்ககுமாரன் உடல் குழவியாக பிடித்துக் கொண்டு அப்படியே தேய்ச்சி அவனை கொள்றார் ஆஞ்சநேயன் என்று பார்த்தோம். அதை பார்த்து நம்ம பேசும்போது கூட கருத்துரை சொல்லும் போது எல்லாம் வருத்தப்பட்டாங்க, இப்படி கொண்டிருக்க கூடாது அனுமன். அப்படி ஒரு வீராவேசமாக ஆக்ரோஷத்தோட போராற்போட அனுமன் அங்கே சண்டை போடுவதை நம்ம பார்த்தோம். கந்தர் அலங்காரத்துல அருணகிரியார் ஒரு அற்புதமான பாட்டு பாடுறார். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு அருணகிரியார் பாடுறார். என்ன சொல்றாருன்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த சோலைகள்லாம் அங்க இருக்கக்கூடிய நீர்ல இருக்கக்கூடிய அந்த மீன்கள் துள்ளி குதிச்சதுல அந்த சோலை மலர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சான். கடம்ப மலர்கள் பூத்து, அதெல்லாம் கடம்ப மலர்கள்லாம் பூத்து அதை ஒரு மாலையா கட்டி அங்கங்கே தொங்குறதை பார்த்து அந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, பெண்களுடைய பூங்கொடியார் மனம் அழிந்து போய்விட்டது. கந்தனுடைய வேல் பட்டு சூரபத்மனும் அவனுடைய மலையும் அவனுடைய கோட்டையும் அழிந்து போய்விட்டது. அதுபோல கந்தபிரானினுடைய கால் பட்டு அவனுடைய திருத்தாள் பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு ஒரு அற்புதமான பாட்டு. பிரம்மன் எழுதி அனுப்புறான் ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து. அந்த தலையெழுத்த கந்த பெருமானுடைய கால் அழிக்கிறது என்ற அற்புதமான ஒரு பாட்டு அருணகிரிநாதர் பாடுகிறார். அதே மாதிரி இந்த அனுமன் அவனுடைய கால் பட்டு கைப்பட்டு அவனுடைய வீரத்தால் எப்படி இலங்கை அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் போன தடவை பார்த்தோம். எப்படி இறந்தார்கள்? தாள்களால் பலர், தடக்கைகளால் பலர், தாக்கும் தோள்களால் பலர், சுடர் விழியால் பலர், தொடரும் கோள்களால் பலர். கோள்கள்னா குத்து, தொடர்ந்து குத்து, அப்படியே பஞ்ச். தொடரும் கோள்களால் பலர், குத்துக்களால் பலர், தம் தம் வாள்களால் பலர். அவரவர்கள் வாள்களையே வாங்கி குத்துறாரு அனுமன். அவர் அரக்கர்களுடைய கொண்டு வருகிற வாள்களை வாங்கி இப்ப வெறுங்கையோட சண்டை போட்டான். அவங்க அதை பிடிக்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி குத்துறாரு. மரங்களால் பலர், மரங்களை பிடித்து அடித்து மடிந்தார் என்று எழுதினார் கம்பர். எப்படி வேல்பட்டு சூரபத்மன் அழிந்த மாதிரி, கந்தன் கால்பட்டு அயன் கையெழுத்து அழிந்த மாதிரி, அனுமன் கைப்பட்டு அவனுடைய வீரம் அதன் காரணமாக அங்கே அரக்கர்கள் அழிந்தார்கள் என்று பார்த்தோம். அதை விட அழகா எழுதினார் ஒரு பாட்டு கம்பர். ஈர்க்க பட்டனர் பலர், சிலர் இடிப்புண்டு பட்டார். அப்படி பிடிச்சி இழுத்தத்துல பாதி பேர் செத்து போயிட்டான், இடிபட்டு பாதி பேர் செத்து போயிட்டான். பேர்க்க பட்டனர் பலர், பேர்க்கன்னா பிடிச்சி புட்டுங்கி எரியறதுல பாதி பேர் பட்டு செத்து போயிட்டான். பிடியுண்டு பற்றார் பலர், சில பேர் பிடித்த புடியில் பல பேர் இருந்தார். ஆர்க்கப்பட்டனர் பலர், பிடிச்ச அடிச்சதுல பாதி பேர் இருந்தார். அடியுண்டு பட்டார்.
பார்க்கப்பட்டனர் பலர். சில பேர் பார்த்த பார்வையில பாதி அரக்கர்களை அழிந்து விட்டார்கள். சிலர் பயமும் அவனை பார்த்து பயத்துல பாதி பேர் இறந்து போயிட்டான். அழகாக கம்பர் எழுதுகிறார் எப்படியெல்லாம் இறந்தார்கள் என்று. எதுனா அனுமன் ஆக்ரோஷமாக அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கார் என்பதை சென்றதுல பார்த்தோம். இப்படி எல்லோரும் இருந்ததற்கு பிறகு இந்த 5 சேனாதிபதிகள் அக்ககுமாரன், சம்புமாலி, இப்படி போன்ற அரக்கர் கூட்டம் அத்தனையும் படைப்படையா வந்து பலியானதற்கு பிறகு இப்பொழுது பாசப்படலம். இந்த படலத்துல முக்கியமான வீரன் இந்திரசித்து வருகிறான். மேகநாதன் என்று அழைக்கப்படுகிற இந்திரசித்து. நம்ம போன தடவை சொன்னோம், உலகத்தின் வில் வீரர்கள் யார் என்று யாராவது கணக்கெடுத்தால் அதில் விரல் விட்டு எண்ணுகிற பொழுது முதலில் விடுகிற விரலுக்கு வரக்கூடிய பெயர் இந்திரசித்து. முதலில் அவருக்கு நினைவு வருது. இன்னைக்கு உலகத்துல யாரா பெஸ்ட் பேட்ஸ்மேன், இந்தியாவில் யாரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் கிரிக்கெட்ல நினைச்சா முதல்ல நம்ம மனசுக்கு யார் வருவா? சச்சின் டெண்டுல்கர். அது மாதிரி வில் வீரர்கள், உலகத்தின் வில் வீரர்கள், அவர்களில் பட்டியல் போட்டால் விரல் நீட்டுகிற பொழுது முதலில் வருகிற பெயர் இந்திரசித்து. அப்படிப்பட்ட வில் வீரனாகிய இந்திரசித்து இப்போ போருக்கு கிளம்புறான். இதை கேள்விப்பட்டோன்னு போருக்கு கிளம்புறான். எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி அக்ககுமாரன் இழந்து போய்விட்டான் என்று. ரொம்ப கவலைப்பட்டு கோபத்தோடு அவன் இங்கே கிளம்புகிறான். அவன் கிளம்பி தேர்ல ஏறி போகிறான். போகிற பொழுது அவன் பின்னால் அவனுக்கே உரிய படைகள் ஆர்ப்பரித்து வருகின்றன. வருகிற பொழுது அவன் கேள்விப்படுகிறான், இந்த மாதிரி அக்ககுமாரன் வந்து இப்படி தேய்க்கப்பட்டு இறந்து விட்டான் என்று கேள்விப்படுகிறான். கேட்கப்படுகிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? கொம்பு இயல்மாய வாழ்க்கை குரங்கினால் குரங்கா ஆற்றல் எம்பியோ தேய்த்தான், எந்தை புகழ் அன்றோ தேய்ந்தது என்றான். இந்த கொம்புக்கு கொம்பு தாவக்கூடிய ஒரு குரங்கு, அந்த குரங்கா தேய்ச்சிருச்சு என் தம்பிய. இல்ல இல்ல, என்ன தேய்ந்தது என்றால் என் தந்தை ராவணனுடைய புகழ் தேய்ந்து விட்டது என்று கலங்கி அவன் கோபத்தோடு அவன் அங்கே கிளம்புகிறான். யாரு? இந்திரசித்து. போய் ராவணனுடைய வீட்டுக்கு போகிறான், அரண்மனைக்கு போகிறான், ராவணனிடம் போய் பேசுகிறான். இதுல எனக்கு ரொம்ப பிடித்த செய்தி என்னவென்று சொன்னால், தம்பியும் அண்ணனிடம் பேசுகிறான், நீதியை பேசுகிறார்கள். மகன் இந்திரசித்து அவனும் பேசுகிறான். ஆனா பேசினாலும் விட்டு கொடுக்கல. அந்த சண்டைன்னு வருகிற பொழுது இவர்கள் தங்கள் கருத்தை சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் அவனோடு நிற்கிறார்கள். ஒரு அற்புதமான பண்பு. மாரீசனை போய் பார்க்கிற பொழுது கூட மாரீசனும் அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லுகிறான். அந்த மாயமானாக போகிற பொழுது இந்த அரக்கர் குலத்துக்கு இப்படி ஒரு பண்பு இருக்கிறது. இப்படி இந்திரசித்து அப்பனிடம் போய் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எல்லோரும் கொன்று விட்டார்கள், எல்லோரும் கொன்றழிந்தார்கள், ஒரு குரங்கு கொன்று விட்டது என்று சொல்லுகிறார்கள். குரங்கா கொன்றது நீ அல்லவா கொன்றாய் என்று கேட்கிறான் அப்பா. அதாவது ஒரு குரங்கு அட்டகாசம் பண்ணுதுன்னு தெரிஞ்சு, அதனுடைய ஆற்றல் என்னவென்று தெரிந்து, அதை முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் ஏதோ விளையாட்டு பார்க்கிற மாதிரி, ஒரு நாடகம் பார்க்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வரிசையா நீ போ நீ போ, சென்று நீர் பொருதீர் சென்று நீர் பொறிதீர் என்று திற செலுத்தி வரிசை வரிசையா அனுப்பி, கொன்றேனே நீயே அன்றோ, கொன்னது நீதானப்பா, குரங்கா கொன்னுச்சு, அந்த போல பெரிய ஆற்றலோட இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு தகுந்த அனுப்பாம இவங்களை பூரா வரிசையா அனுப்பி எல்லாரையும் கொன்று விட்டாயே என்று கோபித்துக் கொள்கிறான். பிறகு கவலைப்படாத, அவனை போய் பிடிச்சு அவனை வென்று உன்னிடம் கொண்டு வந்து நான் தருவேன், ஆகவே நீ வருந்தாது இரு என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்திரசித்து அங்கிருந்து கிளம்பி போகிறான். பெரிய படையை தூக்கிட்டு கொண்டு போகிறான். அந்த படைக்கு நடுவுல ஒரு மலை மாதிரி இந்திரசித்து நின்று போரிடுகிறான். பிறகு போகிற வழியில அந்த 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 அரக்கர்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள். அதை விலக்கி கொண்டு போகுவதற்கு அவர்களால் முடியவில்லை. குறுக்கே அங்கனக்கெங்கன அவர்களுடைய சடலங்கள் கிடக்கின்றன. விலக்கி கொண்டு அவர்களால் போக முடியவில்லை. அதை விலக்கி கொண்டு அந்த படை போகிற பொழுதே இந்திரசித்து ஒரு சுத்த வீரன். அவன் அந்த அனுமனை நினைச்சு பாராட்டுறான் மனசுக்குள்ள. பரவாயில்ல, நல்லா சண்டை போட்டிருக்கான், பெரிய வீரனா தான் இருப்பான் பொழுது என்று அவன் நன்றி நன்றி என்று ஊகை கொண்டான் என்று கம்பர் எழுதுகிறார். இப்படி போகிறார். போகிற பொழுது மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, காணிடை அத்தைக்கு உற்ற காயம். நம்ம அத்தைக்கு காட்டுல பிரச்சனை, கரண் இறந்தான், அதோடு இங்க என் தம்பி இறந்து விட்டான். இதெல்லாம் மானிடர் 2 பேராலையும் ஒரு குரங்கு பண்ணியிருக்கேன். ஒரு 2 மானிடர், 2 மனுஷன், ஒரு குரங்கு, இவங்களால இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்களே. சே,
இது கேட்க நல்லாவா இருக்கு என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டு அவன் போகிறான். அதுக்கெல்லாம் பாடல் இருக்கிறது, அது நேரமாக நம்ம. ஆகவே போகிற பொழுது அக்ககுமாரனுடைய உடம்பை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு கோபம் அப்படியே கடுமையா வருகிறது. கம்பர் எழுதுகிறார், எனக்கு இப்போ ஐயா ஒரு வழிகாட்டிட்டார், ஐயா மூப்பா அவர்கள். இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் அதிகர் இருக்கிறதுனால விளக்க சொல்ல வேண்டியதில்லை, பாடலை மட்டும் படித்து கற்றுக்கொண்டு போய்விட்டால் போதும். ஏன்னா பாடலை எளிமையா இருக்கிறது, அதே சமயத்தில் கம்பனுடைய ருசியையும் அந்த சுவையையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே பாடலை பாடுறேன், இப்போ சொல்றேன். அதாவது அக்ககுமாரனை பார்க்கிறான் போர்க்களத்துல. நீ புண்ட உயிர ஆகி நெருப்புண்ட நிறத்தில் தோன்றி ஈர்ப்புண்டற்கு அரிய ஆய பிணக்குவடு இடர செல்வான். அதாவது அதுக்குள்ள போகும்போது இந்திரசித்துக்கு அவன் உயிரே அவன்கிட்ட இல்லையா, என்ன பார்க்கல உயிரே போச்சுன்னு சொல்லும்ல. ஏதாவது ஒரு மோசமான நிலையை பார்த்தனுக்கு உயிரே போச்சுங்க அப்படி சொல்லும்ல. அந்த மாதிரி அந்த சேதத்தை பார்த்தவுடன் அவன் உடம்புல உயிர் இல்லாத அளவுக்கு அவன் அந்த உணர்ச்சி வசத்துக்கு ஆளாகி விட்டான் இந்திரசித்து. நீ புண்ட உயிராகி, நீங்கி போன உயிராக ஆகி, நெருப்புண்ட நிறத்தில் தோன்றி, அந்த இடமே நெருப்பு பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கு அந்த இடம். ஈர்ப்பு உண்ட அரிய ஆய பிணக்குவடு இடர செல்வான். பிணங்கள் குவிந்து குவிந்து அவன் போகிற வழியை இடர்கிறது. தேய்ப்புண்ட தம்பி யாக்கை, அந்த தேய்ப்புண்ட தம்பியினுடைய உடம்பை பார்க்கிறான். பார்க்கிற பொழுது அவன் கண்கள் தீயில் காய்ப்புண்ட செம்பின் தோன்ற, நெருப்புக்குள்ள செம்ப காய்ச்சினா எப்படி பழுக்க காய்ச்சினா எப்படி சவக்கும் அது போல இந்திரசித்தனுடைய கண்கள் தோன்றுகிறது. கருப்புண்ட மனத்தன் கண்டான். கோபத்தோட அவன் பார்க்கிறான். அந்த தேய்ப்புண்ட தம்பியினுடைய யாக்கையை பார்க்கிற பொழுது அவனுடைய கோபத்துல அவன் கண்கள் எப்படி இருக்குன்னா, நெருப்புக்குள்ள செம்பை விட்டு பழுக்க காய்ச்சினா எப்படி அப்படி தோன்றுமோ அது போல அவன் கண்ணு செவக்க கோபத்தோட அதை பார்த்துட்டு போறான். போய் எதிர்கொள்கிறான் அனுமனை. அனுமன் பார்க்கிறான் இப்போ இந்திரசித்த. ஆஹா, இவன் நல்ல காளையாக இருக்கிறான், இவன் இந்திரசித்து தான் வந்துட்டான். சரி, இவனை நாம் கொன்றால் நாம நேரடியா ராவணனை தாக்குனதுக்கு சமமாயிரும், ராவணனுக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணி விடலாம் இவனை கொன்று என்று அவன் முடிவு செய்து கொள்கிறான் அனுமன். கட்டு ஏறு, ஒரு ஏறு சிங்கம் போன்றவன், நறும் கமழ் கண்ணி, இக்காலை என் கைப்பட்டால் அதுவே ராமணன் பாடும் ஆகும். இவனை கொன்றால் ராவணனை கொன்றது போல ஆகும். கெட்டோம் என எண்ணி அக்கேடு அருண் கற்பினாலை விட்டு ஏகும். உன்னை இவனை கொண்டுட்டோம்னா போச்சு, நமக்கு எல்லாரையும் வந்துருச்சு, நம்ம நிலவேளை விட்டுருவோம் சீதையை என்று அவன் நினைத்துக் கொள்வான் என்று அனுமன் கருதி போருக்கு தயாராகிறான் இந்திரசித்தோட. பிறகு அங்கே பெரிய போர் நடக்குது. அதுக்கும் கவிஞர் நான் சொன்ன மாதிரி போன தடவை அந்த சண்டை காட்சியை சுவாரஸ்யமாக ஆக்குகிறார் கம்பர் தன்னுடைய அந்த கவிதையால். உதையுண்டன யானை, உருண்டன யானை, மிதியுண்டன யானை, விழுந்தன யானை, புதையுண்டன யானை, புரண்டன யானை, வதையுண்டன யானை, மறிந்தன யானை, மண்வேல் என்று எழுதுகிறார் கம்பர். அப்படி அழகான வரிகள், அந்த பாட்டிலேயே பாதிக்கலாம் ஒரு அரை மணி நேரம். அந்த மாதிரி சிறப்பான அடுக்கு தொடர்களால் அந்த காட்சியை பெருமைக்கிறார். யானைகள் எப்படி இருந்தன, தேர்கள் எப்படி அழிந்தன, மனிதர்கள் காலாட்படை எப்படி அழிந்தார்கள் என்பதெல்லாம் வரிசையாக எழுதுகிறார். எழுதுறதுக்கு பிறகு இந்திரசித்தும் அனுமனும் போரிடுகிறார்கள், பல வகையில் போரிடுகிறார்கள். இப்ப நம்பால் அடிக்கிறார், அவர் கைகளால் தடுக்கிறார், மரங்களை பிடித்துக் கொண்டு அடிக்கிறார், பல வகையில பண்றார். பண்ணுகிற பொழுது ஒரு சமயத்துல என்ன பண்றான், அப்படியே அந்த ஒவ்வொரு வில்லா விடுவதற்கு பதிலாக 100 வில்லா விடுறான். ஒரே முயற்சியில் 100 அம்புகளாக 100 அம்புகளாக வில்லல் அம்புகளால அவன் அம்புகளை பாய்ச்சுக்கிறான். அவ்வளவும் போய் பாய்ந்து அப்படியே அனுமன் மேல பாய்ஞ்சு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறான். உட்காருகிற பொழுது தேவர்கள் எல்லாம் கத்துகிறார்கள், அங்கிருந்து அவர்களெல்லாம் கலங்கி விடுகிறார்கள். அவர்களுடைய கலக்கத்தை பார்த்த உடனே மூர்ச்சை தெளிச்சு என்ன பண்ணுகிறான், ஒரு பெரிய மரத்தை பிடித்து கொண்டு தாவி இந்திரசித்தனுடைய தேரை உடைத்து அவனை நிராயுதபாணியாக ஆக்கி விடுகிறான். இப்ப சித்திரசித்து என்னன்னா தரைக்கு வந்துடுறான், வெறும் வில்ல மட்டும் வச்சுக்கிட்டு. அவனிடம் எதுவுமே இல்லை, தனியாக தனிப்படுத்தப்பட்டு விடுகிறான் இந்திரசித்த. படைகள் எல்லாம் அழிந்து விட்டன, இவனுடைய தேர் உடைபட்டு விட்டது, இவன் மட்டும் தனியாக இருக்கிறான். அப்பொழுதுதான் என்ன செய்கிறான், தன்னுடைய பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அயன் படை அதனை ஏவுகிறான். தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மேல் ஏதுகிறான். கம்பர் எழுதுகிறார், ஏறு தேர் இளன், தேர் ஏறுவதற்கு தேர் இளன், எதிர் நிற்கும் உரன் இளன், எரியின் சீறு வெஞ்சினம் திருகினன். அவன் இன்னமும் எதுக்கிறதுக்கு அந்த சக்தி இழந்தது போல் உணர்ந்தான் இந்திரசித்து. உடனே பெரிய சீற்றத்தோடு
வேறு செய்வது ஓர்வினை பிரிது இன்மையின் விரிஞ்சன் மாறியிலா பெரும் படைக்களம் தொடுப்பதே மதித்தான். பிரம்மனுடைய அந்த படைக்களத்தை தொடுப்பதுதான் சரியான வழி என்று இந்திரஜித் நினைத்தான். நினைத்து விட்டு உடனே அந்த பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அயன் படையை அயன் அந்த அஸ்திரத்தை அனுப்புகிறான். உடனே அதை அனுமன் பார்க்கிறான். பார்த்ததற்கு பிறகு இதற்கு கட்டுப்பட வேண்டும், இதற்கு இதை எதிர்ப்பது தகாது என்று அவன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே நின்று விடுகிறான். அந்த பிரம்மாஸ்திரம் அவனை கட்டி போட்டு விடுகிறது. கட்டி போட்ட பிறகு அரக்கர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து கொள்கிறார். கிட்ட இருந்து கத்தி கொண்டு அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவ்வளவு பெரிய சேதத்தை இவன் ஒருவன் ஏற்படுத்தி விட்டான். அதற்கு கம்பர் எழுதுகிறார், அந்த அரக்கர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டிருப்பது எப்படி இருக்கிறது சொன்னால் கடல் மாதிரி இருக்கிறதா. அதை கட்டிய பிரம்மாஸ்திரம் வாசிக்கு பாம்பு போல் இருக்கிறதா. அதுல உயர்ந்து இருக்கிற அனுமன் மந்திர மலை போல் இருக்கிறான். அந்த மந்திர மலையை பாம்பு சுற்றி பார்க்கடலை கடந்தார்கள் இல்லையா அந்த காலத்துல, வாசிக்கு பாம்பு. அது போல அந்த காட்சியை வர்ணிக்கிறார் கம்பர். அப்படி அரக்கர்கள் அத்தனை பேர், இலங்கையில் உள்ள அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அவனை இழுத்து செல்கிறார்கள். இப்பொழுது அந்த பார்த்த உடனே இப்ப பிணி விட்டு படல வந்துடுறான். இப்ப என்னன்னா, பார்த்த உடனே அரக்கர்கள் எல்லாம் கொல்லு, குத்து, வெட்டு, விடாதே, அவனை கொன்று அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். அதை அப்படியே எழுதுகிறார் கம்பர். எய்யுமின், ஈருமின், எரிமின், போழுமின், கொய்யுமின், குடரினை, குடல உருவு, கூறு கூறுகள் செய்யுமின், கூறு கூறாக்கு, மண்ணிடை தேய்மின், அக்ககுமாரனை தேய்ச்சது போல அவனை தேய்ச்சு கொள்ளு, தின்னுமின், அவனை அப்படியே சாப்பிட்டுருங்க. அரக்கர்கள் கத்துறாரு சொல்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த கொடிய குரங்கை அம்பால் கொள்ளுங்கள், பால் கொண்டு வெட்டுங்கள், ஈட்டியால் குத்துங்கள், கோடாலியால் பிளவுங்கள், குடலை பறிச்சு எடுங்க, துண்டு துண்டாக செய்யுங்க, அவனை முடிஞ்சா சாப்பிட்டுருங்க சொல்லிட்டு சொல்றான். கடைசியா சொல்றார்கள், உயிர் மேல் இல்லை நம் உயிர். உயிரோட பிழைச்சான்னா நம்ம உயிர் நம்ம கிட்ட இல்லை. அவனை விட்டீங்கன்னா நம்ம உயிர் நம்ம கிட்ட இல்லை. உயிர் மேல் இல்லை நம் உயிர், நமக்கு நம்ம உயிர் கிடையாது. ஆகவே அவனை உடனடியாக அழித்து விடுங்கள் என்று எல்லா அரக்கர்களும், பாதிக்கப்பட்ட அரக்கர்கள் அத்தனை பேரும் சூழ்த்து கொண்டு கத்துகிறார்கள். உடனே அவனை கொலை செய்யவும் முயல்கிறார்கள். ஆனால் அவனை அழைத்துக் கொண்டு இந்திரசித்து எதற்கு போகிறான்? ராவணனை வீட்டை நோக்கி போகிறான். அப்ப போகிற பொழுது கட்டப்பட்டு போகிற பொழுது அனுமன் தன் மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறான். என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி கட்டுப்பட்டு போய் இலங்கை வேண்டுவதை பார்த்து நேரடியாக அவன்கிட்ட பேசிடும். அது நல்லதுதான். இது ஒரு நல்ல ஒரு மனநிலை. அதாவது எது நடந்தாலும் அது நல்லதே என்று நினைக்கக்கூடிய மனநிலை. அந்த மனநிலை சரி, நம்ம கட்டுப்பட்டு போவது கூட இலங்கை வேந்தனை நேரடியாக பார்த்து அவன் அவன்கிட்ட பேசுவோம் என்று சொல்லுகிறான். அதோடு என்ன நினைக்கிறான்? அவன்கிட்ட தூதும் சொல்லுவோம் என்று நினைக்கிறான். இப்ப ஒரு நிமிடம் யோசிப்போம். அதாவது அனுமன் என்ன தூதாகவா வந்தான்? தூதன் என்று சொல்லுகிறான். பிறகு விபீஷணன் கூட சொல்றான், மாதரை கொன்றவர்கள் உண்டு, தூதரை கொன்றவர்கள் இல்லை, விட்டு விடுன்னு சொல்றான். ஆனா அனுமன் என்ன தூதாக வந்தான்? இவன் ஒரு வேவு பார்க்கத்தான் வந்தான் இல்லையா? ஆனால் கட்டுப்பட்டது பிறகு தன்னுடைய அந்த ரோலை மாத்திக்கிறான். ரோல்னா என்ன சொல்றது? தன்னுடைய பாத்திரத்தை ஒரு தூதுவனை போல் இவன் மாற்றிக்கொண்டு விடுகிறான். அந்த இடத்த ஒரு சமயோசிதமாக அதனை மாற்றிக்கொண்டு விடுகிறான். அதான் இதுல பெரிய திருப்பு முனை. இப்ப வெறுமனை சண்டை மட்டும் போட்ட மாதிரி இருந்தா சண்டையோட அவனை அங்கேயே அழித்திருப்பார்கள். அவன் தன்னை தூதுவனாக நினைத்து கொண்டு தூது சொல்வது வந்தது போல அவன் செய்வதனால அனுவனுடைய புத்தி கூர்மையால் அடுத்தடுத்த காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கின்றன. அந்த புத்தி கூர்மை இல்லாததால் ராவணன் அழிகிறான். அதை நான் சொல்றேன் எப்படி. இப்ப ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணுகிறான்? தான் தூதுவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறான். இப்ப நான் போகும் பொழுது இதுவும் நல்லதுதான். ஏன்னா இங்க போய் பார்த்தோம்னா அவனை சுத்தி யாரா இருக்கிறார்கள், அவனுடைய துணைகள் என்னென்ன, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இல்ல ராவணனே என்னதான் நினைக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும் என்று கணக்கு போடுகிறான் அனுமன். அல்லது அது இல்லாம அவனுடைய துணைவராகினாருக்கு எல்லையும் தெரிவுறும். அவர்கள் துணைவர்களுடைய எல்லை எவ்வளவு பேர் இருக்காங்க என்பது தெரிவுறும். எண்ணும் தேரலாம், எத்தனை பேர் இருக்காங்க என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வல்லவன் நிலைமையும் மனமும் தேரலாம். அந்த ராவணனுடைய மனசுல என்ன இருக்கு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சொல் முகம் எனும் தூது சொல்லவே, நம்ம தூதனாக போய் தூதன் என்று சொல்லி விடுவோம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு அனுமன் மிக புத்திசாலித்தனமாக ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு அங்கே போகிறான். அதோட நம்ம போய் நீதி சொல்லுவோம், அவனுக்கு புத்தி சொல்லுவோம். அவன் புத்தி சொல்லி விட்டுட்டானா நல்லதான் போச்சு என்று. அப்ப விடலன்னா
முடிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டத்தை அழித்து விட்டு நாம் மீண்டு போவோம் என்று மனதுக்குள் கருவி கொண்டு அவன் திட்டமிட்டு கொண்டு அனுமன் செல்கிறான். அனுமன் புத்திசாலித்தனமாக இந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தன்னுடைய ரோலை லைட்டா மாத்துறான். நான் தூதுவன் என்பது போல அங்கே காட்டிக் கொள்கிறான். உடனே அங்கே கொண்டு போகிறார்கள். அங்கே போன உடனே ராவணன் வந்து ராவணிடம் ஒப்படைக்கிறான். யாரு? நம்ம இந்திரசித்து ஒப்படைக்கிறான். ஒப்படைக்கிற பொழுது ரொம்ப அழகாக ஒப்படைக்கிறான். என்ன சொல்லுகிறான்னா, இவன் திருமாலை போல சிவனை போல சண்டை போட்டான், அவ்வளவு பெரிய வீரன் என்று சொல்லி இவனை அறிமுகப்படுத்துகிறான். யாரு? இந்திரசித்து. அவன் எதிரியாக கூட அவன் தான் அந்த வீரன் மதிப்பான். நான் சொன்ன கற்றார் காம்புருங்கிற மாதிரி அவனுடைய வீரத்தை சொல்லி இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் திருமாலை போல சிவனை போல சண்டை போட்டான் என்று சொல்லி அவனிடம் அறிமுகப்படுத்துகிறான். இதற்கிடையில் அனுமன் கட்டுண்ட செய்தி சீதைக்கு தெரிகிறது. அவளும் கவலைப்படுகிறாள். என்னுடைய துயரை தீர்ப்பதற்காக கடல் கடந்து வந்தாய், இப்பொழுது இந்த அவர்கள் அரக்கரிடம் மாட்டிக்கொண்டு என்னுடைய துயரை இன்னும் அதிகப்படுத்தி விட்டாயே என்றெல்லாம் அவள் கவலைப்படுகிறாள். அதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அங்கே நிறைய நம்ம நேரம் செலவழிக்க வேண்டாம். நேராக இலங்கை வேந்தனிடம் அனுமன் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்ட அனுமன் நிற்கிறான். இந்திரசித்து கொண்டு ஒப்படைக்கிறான். ராவணன் கோபமா பார்க்கிறான். அவன் என் இவன் வரவு, நீ யாரை என்று கேட்கிறான். யாரா நீ? எதுக்குடா வந்த என்று கேட்கிறான். நீ திருமாலா? நீ சிவபெருமானா? இல்ல பிரம்மாவா? நீ ரொம்ப தைரியமா எங்க கூட சண்டை போடுறியே, என்ன காரணத்துக்காக நீ வந்தாய் என்று கேட்கிறான். நேமியோ, குளிசியோ, நெடுங்கணிச்சியோ, தாமரை கிழவனோ, தரு கண் பல் தலை பூமிதாங்கு ஒருவனோ என்று அவனை கேள்வி கேட்கிறான். ராவணன் கேட்கிறான். அதுக்கு அற்புதமா பதில் சொல்றான் அனுமன். ரொம்ப நுணுக்கமான பாடல். நீ சிவனா, திருமாலா, பிரம்மாவா என்று கேட்பதற்கு அவன் சொல்லுகிறான், நான் அவர்களுக்கெல்லாம் ஆளானவன் இல்லை, அதோடு அவர்கள் பணியை செய்பவனும் இல்லை, அவர்களுக்கு செய்யவும் மாட்டேன். ராமன் வில் தூதன், ஒரு வில்லில் வல்லவன் இருக்கிறான் ஒரு ராமன் என்ற ஒரு வீரன், அவனுடைய தூதுவன் என்று சொல்லுகிறான். இதுக்கு அற்புதமா கம்பர் எழுதுகிறார். அந்த பாட்டை படிக்கிறேன். சொல்லிய அனைவரும் அல்லன், சொன்ன புள்ளிய வழியினோர் ஏவல் பூண்டிலேன். நீ சொன்ன யாருடைய ஆளு கிடையாதுதான். அவர்கள் சொன்னாலும் அவர்களுக்கு ஏவல் பூண்டிலேன், அதை கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானை காட்டிலும் திருமாலை காட்டிலும் நான் ராமனை மதிக்கிறேன், அவன் உயர்ந்தவன் என்று அவன் உணர்ந்து கொள்கிற அளவிற்கு சொல்லுகிறான். அல்லி கமலமே அணைய செங்கன் ஓர் வில்லிதன் தூதன் யான். அல்லியை போன்ற அல்லி போலவும் தாமரை போலவும் கண்களை உடைய ஒரு வில் வீரன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய தூதுவன் பானா. இலங்கையை மேவினேன், இலங்கைக்கு நான் வந்திருக்கேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய தூதுவனாக நான் வந்திருக்கிறேன். இதுல ரொம்ப குறிப்பாக உணர்த்துகிறான் அனுமன். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நீ பெரிய வீரன் யாருன்னு சொல்ற? சிவபெருமானா திருமாலா என்று தான் கேட்கிற. நான் அவர்களுக்கெல்லாம் ஆள் இல்லை, அவர்கள் ஆளு கிடையாது. அவர்கள் சொன்னாலும் கேட்கிற அளவுக்கு நான் இல்லை. அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் போல ராமன் இருக்கிறான். அவன் கண்கள் தாமரை போன்ற கண்களுடைய வில்வீரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய தூதுவன் என்று சொல்லுகிற பொழுது ராவணனுக்கு உணர்த்துகிறான், அவர்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு வீரனை நீ பார்க்க போகிறாய் என்று உணர்த்துகிறான். ஒரு அற்புதமான பாடல்கள் இது. நான் சொல்லிட்டு போயிடுற நேரமா இருக்கலாம். ஈட்டிய வழியும் மேல் நாள் இயற்றிய தவமும் யானர் கூட்டிய படையும் தேவர் கொடுத்த நல் வரமும் கொட்பும் தீட்டிய பிறவும் எய்தி திருத்திய வாழ்வும் எல்லாம் நீட்டிய பகழி ஒன்றால் முதலோடு நீக்க நின்றான். அவன் யார் தெரியுமா? அந்த வில் வீரன். நீ இவ்வளவு நாள் நீ சேர்த்த தவம், அப்புறம் அங்கங்கே தீட்டி வைத்திருக்கா பார் உன்னுடைய வீர செயல்கள், அவை அப்புறம் சேர்த்து வைத்திருக்கா பார் கோட்டை கொத்தளம், உன் படை அத்தனையும் ஒரே பகழி ஒரு அம்பால அழிப்பதற்காக முதலோடு நீக்க நின்றான். அதாவது ஒன்றும் இல்லாம முழுமையாக நீக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய வில்வீரன் அவன் என்று சொல்லுகிறான். நீ ஈட்டிய வழி, இவ்வளவு நாள் சேர்த்த அந்த தவம், அந்த வீரம் அத்தனையும் அழிப்பதற்கு ஒரு அம்பு வில்லோடு வந்திருக்கிறான் என்று ராமனுடைய பெருமையை அங்கே அனுமன் அவன் முன்னால் பேசுகிறான். இந்த ஊரில் அது யாருன்னா மூலமும், அது அற்புதமான பாடல்கள், மூலமும் நடுவும் ஈரும் அல்லது முன்வைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். அவனுக்கு ஐயா மூப்பா இருக்காங்க.
ஐயா கிருஷ்ணமூர்த்தியா இருக்காங்க. இந்த பாடலை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னா, இது உண்மையிலே திருமாலை சொல்றாரா இல்ல சிவபெருமானை சொல்லுகிறானா? அப்ப திருமாலை காட்டிலும் சிவபெருமான் உயர்ந்த முதல் கடவுள், முதல் கடவுள் சிவபெருமான்ங்கிற எண்ணம் கம்பனுக்கு இருக்கிறதா என்று தோன்றுகிற அளவுக்கு இந்த பாடலை போட்டிருக்கான். கவனிங்க, அதாவது மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணம். சிவபெருமானுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாணிக்க வாசகர் பாடுகிற பொழுது சொல்லுகிறார் இல்லையா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. அவனுடைய காலடிகளையும் தலைமுடியையும் பார்ப்பதற்காகத்தான் திருமால் ஒரு பக்கமாகவும் பிரம்மன் ஒரு பக்கமாகவும் போனார்கள். யார்? சிவபெருமானை என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். அப்ப மூலமும் நடுவும் ஈர் இல்லாத ஒரு மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் யார் என்று சொன்னால் திருமால் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இங்கே. ஆனா அது உண்மையிலேயே விளக்குவது சிவபெருமானா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. ஒரு கைவில் ஏந்தி அந்த காரணன், அந்த கடவுள் கைவில் ஏந்தி சூளமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். தன் கையில உள்ள சூளம், சங்கு, கரகம், கமண்டலம். இந்த கமண்டலம், சங்கு திருமாலுக்கு உடையது. கமண்டலம், சூளம் இதெல்லாம் சிவபெருமானுக்கு உடையது. ஆழம் மலரும் வெள்ளி பொறுப்பும், அந்த வெள்ளி மலை சிவபெருமானுக்குரியது இல்லையா? இப்படி அத்தனையும் ஒரு அந்த ஆக மொத்தம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த மூல முதல் கடவுளே கைவில் ஏந்தி இந்த பூமிக்கு வந்திருக்கிறான் என்று விளக்குவது போல அனுமன் இங்கே சொல்லுகிறான். யார்? அவனிடம் சொல்லுகிறான். சொன்னதற்கு பிறகு அன்னவருக்கு அடிமை செய்வேன் அனுமன் என் நாமம் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அடிமை, என்னுடைய பெயர் அனுமன், அதோட வாலியின் மைந்தன் அங்கதனுடைய தூதுவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த வாலி என்ற பெயரை கேட்டவுடன் ராவணன் கொஞ்சம் கோபம் குறைகிறது. வாலி எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறானா என்று கேட்கிறான். அப்பொழுது சிரித்துக் கொண்டே அனுமன் சொல்லுகிறான், அந்த வாலியை ராமன் கொன்று விட்டான். அஞ்சன மேனியான் தன் அடுகடை ஒன்றால் மாழ்கி துஞ்சினன் எங்கள் வேந்தன். ராவனுடைய அடுகணை ஒரு கணையால மாய்ந்தான் என்னுடைய வேலன், எங்களுடைய வேந்தன் வாலி என்று அங்கே சொல்லுகிறான். சொன்ன உடனே ராவணனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேற்கொண்டு அவனை கேள்வி கேட்கிறான். உடனே கேட்கிறான், ஏப்பா வாலியை ராமன் கொண்டுட்டாங்கிற, அப்புறம் அவன் மகன் எப்படி ராமனோட சேர்ந்து, அவன் பகையில கொல்லனவன் கூட, அவன் கூட சேர்ந்து எப்படி பண்ணி தூதா வந்த என்று கேட்கிறான். அறிந்து கொள்வதற்காக கேட்கிறான். உடனே அனுமன் சொல்றான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இந்த மாதிரி எல்லா கதையும் சொல்றான். சுக்ரீவனை கொலை செய்ய வாலி வந்தான். அவனை சுக்ரீவனை காப்பாற்றுவதற்கு அவன் ராமன் வாக்கு கொடுத்து விட்டான். ஆகவே அவனை காப்பதற்காக வாலியை கொன்று விட்டான். பிறகு வாலியை தன் மகனை அவன் ஒப்படைத்தான் என்று எல்லா கதையும் சொல்லுகிறான். இப்பொழுது சிரிக்கிறான். ராவணன் சிரிக்கிறான், கேவலமா சிரிக்கிறான். நல்லா இருக்குப்பா, அண்ணனை ஒருத்தன் பொண்ணு இருக்கான், அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க எல்லாம் அவனுக்கு தூதாடி வந்திருக்கியா, நல்லா இருக்கு என்று அவனிடம் சொல்லி கிண்டல் பண்ணுகிறான். கிண்டல் பண்ண பிறகு உடனே அனுமன் அறிவுரை சொல்றான். நல்ல பாடல்கள் பொதுவா போயிடுறான். அதாவது என்ன அறிவுரை சொல்கிறான் என்று சொன்னால், சீரியோர், பெரியவர்கள், சான்றோர்கள், அதாவது பொருளை பெரிதாக கருத மாட்டார்கள், காமத்தை பெரிதாக கருத மாட்டார்கள், அருளைத்தான் பெரிதாக கருதுவார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ சற்று சிந்தித்து பார் என்று சொல்லுகிறான். பொருளும் காமமும் என்றிவை போக்கி வேறு இருளுண்டாம் என எண்ணலர் ஈதலும் ஈகை செய்வது. ஐயா சொன்னாங்க இல்லையா, விருந்தோம் ஈதலும் அருளும் காதலின் தீர்தலும் அல்லது ஒரு தெருள் உண்டாம் என எண்ணுவோர் சீரியோ என்ற ஒரு பாட்டு. இப்படி இந்த மாதிரியான தீய பெரியவர்கள் நினைக்க மாட்டார்கள். அதோடு இந்த ராமன் எல்லோராலும் போற்றப்படுவனா இருக்கிறாய், நீ இந்த தீயவை செய்கிறாய், ஆகவே நீ அற்றனை உணர்ந்து ஆதலால் தன் அரும் பெறல் செல்வமும் ஓது பல்களையும் உயிரும் பெற சீதையை தருக. உன்னுடைய செல்வம் எல்லாம் உனக்கே இருக்க, உன்னுடைய கிளைகள் உன் சொந்தம் எல்லாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் சீதையை தருக, அவளை விட்டு விடுக என்று சொல்லி அனுமன் தன்னுடைய தரப்பு நியாயத்தை ராவணனுடைய கேள்விக்கு பதிலாக அங்கே சொல்லுகிறான். உடனே ராவணன் சிரிக்கிறான். ஒரு குரங்கு எனக்கு புத்தி சொல்லுதா, நன்று நன்று என்று சிரிக்கிறான். சிரித்ததுக்கு பிறகு உடனே சரி நீ சொல்றது இருக்கட்டும், தூதாக வந்தாய் என்று சொல்லுகிறாய், தூதாக வந்தவன் எதுக்கு எங்களோட சண்டைக்கு வந்த, நீ ஏன் சண்டை வந்தாய் என்று சொல்லுகிறான்.
உடனே அதுக்கு அனுமன் அற்புதமா பதில் சொல்றான். என்ன சொல்கிறான் சொன்னா, காட்டுவார் இன்மையால் கடி காவினை வாட்டினேன், என்னை கொல்ல வந்தார்களை வீட்டினேன். எனக்கு நீ எங்க இருக்கிற என்று எனக்கு சொல்பவர்கள் யாரும் இல்லை. ஆகவே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணேன், சோலைகளை அழித்தேன். எவ்வளவு புத்திசாலித்தனமா சொல்லுகிறான் பாருங்க. சோலைகளை நான் அழித்தேன். நான் சோலை அழித்தவுடன் என்னை கொள்வதற்காக அரக்கர்கள் வந்தார்கள். ஆகவே என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் அவர்களை கொன்றேன். பிறகு இந்த பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்டு உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்று சமயோசிதமாக சொல்லுகிறான், ஒரு பதில் சொல்லுகிறான் அனுமன். இதுல என்ன சொல்கிறான் சொன்னால், இந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வலிமையால் நான் வரவில்லை, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று அவன் உணர்கிற அளவிற்கு சொல்லுகிறான். பிறகு உடனே அவனுக்கு கோபம் வந்துருது. என்ன மாத்திரத்து ஈண்டியறி நீண்டுக மின்னும் வாழ் எயிற்ற சினம் வீங்கினான். கோபத்தோட எழுந்திருக்கிறான் ராவணன். கொல்லும் கொல்லும் என்று சொல்லுகிறான். இவனை கொல்றான், இவனை கொல்லுங்க, இவன் வந்து கொல்லு முதல்ல என்று சொல்லுகிறான் ராவணன். அவன் சொல்லுகிற பொழுதே அடுத்த நொடி நில்லும் நில்லும் என்று வீடனன் எழுந்தான். அவன் சொன்ன உடனே இல்லுங்க நில்லுங்க என்று வீடனன் வந்து உடனே எழுந்திருக்கிறான் அந்த அவையில். அப்பதான் அவன் சொல்லுகிறான், மாதரை கொலை செய்தார்கள் உள்ள தூதரை கொன்றவர்கள் இல்லை, பூதள பரப்பின் அந்த பொறுப்பினில் புறத்து உலகத்துல எல்லா உலகத்திலையும் அண்டத்துல வேற எல்லா பகுதியிலையும் மாதர்களை கூட கொன்றவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தூதர்களா வந்தவர்களை கொன்றவர்கள் யாரும் இல்லை. ஆகவே இவனை விட்டு விடு என்று அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறான் வீடனன். இதான் ரசிச்சது. அதாவது ராவணனிடம் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அவர்கள் வந்து மற்றவர்கள் அவனிடம் சொல்வதை அவன் கேட்கிறான், முடிவை வந்து எடுக்கிறான். இப்ப இந்த அனுமனின் கூட அவன்கிட்ட எல்லாத்தையும் விஷயங்களை கறந்துக்கிறான். சொல்லு சொல்லு சொல்லு, யார் வந்து யார், நீ எதுக்கு வந்த, வாலியை கொன்றவங்க கூட ஏப்பா நீங்க சேர்ந்தீங்க, அப்புறம் வந்து சரி நீ தூதா வந்தேன்ற, எதுக்குப்பா எங்கால்களை கொன்ன என்று எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் பிறகு அவன் முடிவெடுக்கிறான், இவனை கொல்லு அப்படின்னு முடிவெடுக்கிறான். அந்த மாதிரி அது ஒரு பண்பாக பார்க்கிறேன். அந்த வகையில் வீடனன் இப்படி சொல்லுகிறான். சொன்ன உடனே ராவணன் சொல்லுகிறான், நல்லது உரைத்தாய் தம்பி, இவனை கொல்லல் பழுதே. இவன் வந்து நல்லது சொன்ன, இவனை கொல்றது பழுதுதான், தப்புதான், நல்லது சொன்ன நீ, ரைட். என்ன பண்ணுங்க, இவனை வாளில் வந்து துணியை சுற்றி நெருப்பு வைத்து விடுக என்று ஆணையிடுகிறார். இதைத்தான் நான் சொன்னேன், ஒரு முக்கியமான ஒரு முடிச்சு இந்த இடத்துல. அதாவது இது எப்படின்னா, அந்த அனுமனுடைய புத்தி கூர்மையும் இவனுடைய புத்தியின்மையும், யாரு ராவனுடைய புத்தியின்மை. அனுமன் சண்டை போடுகிறான், அரக்கர்களை கொள்ளுகிறான், அரச குமாரர்களையும் கொண்டு விட்டுறான், கட்டுப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். வருகிற பொழுது அவன் தன் ரோலை மாத்திக்கிறான், தன் பாத்திரத்தை. அவனை வேவுவாக்க வந்தவனாக இல்லாமல் தூதனாக மாற்றிக்கொண்டு தப்பிக்கிறான். இப்பொழுது ராவணன் இவ்வளவு இடைஞ்சல் பண்ணி தன்னுடைய குழந்தையையும் கொன்று, அக்க குமாரனையும் கொன்று, இவ்வளவு பண்ணவனை கொல்லாம அவன் வாளில வந்து நெருப்ப வச்சா ஒரு குரங்கு என்ன பண்ணும்? நெருப்பு வச்சா உடனே குரங்கு என்ன பிடிச்சி செத்து போயிருமா என்ன? அதுவும் அவன் இவ்வளவு பெரிய உயரமாக வளரக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று தெரிந்திருக்கிறது. அந்த கொஞ்சம் யோசிக்கல அவனுக்கு. குரங்கு வச்சா சில அது போய் அங்க தவி 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 எல்லா இடத்துலயும் நெருப்பு பத்தி வச்சு என்னங்கிற அந்த யோசனை அவனுக்கு வரல. அதான் நம்ம எப்பவுமே கோவத்துல இருக்கும் பொழுது நம்ம புத்தி வேலை செய்யாது. விபீடன் கூட சொல்லல. விபீடன் வந்து இவன் உயிரை காப்பாத்தலாம் இருக்க தவிர ராவணனுக்கு இவனா என்ன அழிவு வரும் என்று அவன் யோசிக்கவில்லை. அப்படி அந்த அந்த ஒரு புத்தி, அந்த கோபத்தில் அவன் சரியான முடிவெடுக்க தவறுகிறான் ராவணன். ஆகவே இவனை கொல்லாதே என்று சொல்லிவிட்டு வாளிலே தீப்பற்றுவை என்று சொல்லிவிடுகிறான். இதான் இங்க ராவணன் செய்கிற தவறு. உடனே அப்பொழுது உன்னை இந்திரசித்தி எழுந்திருச்சு, இருப்பா இருப்பா இருப்பா, அவன் வாளில் எதையும் கட்டாத, பிரம்மாஸ்திரம் இருக்கிற பொழுது நீ அதன் மேல நீ வந்து கைத்த வச்சு கட்டினீன்னா பிரம்மாஸ்திரத்தை, ஆகவே நான் பிரம்மாஸ்திரத்தை விலக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த அயன் படையை விலக்கிக் கொள்ளுகிறான். அது மிகப்பெரிய தவறு. அதை விளக்கின உடனே இவர்கள் வந்து கயிற்றை வைத்து கட்டுகிறார்கள். அப்ப அனுமன் நினைக்கிறான், அவர்கள் கட்டிய பிரம்மாஸ்திரத்தை அவனாலேயே அவுக்கும்படி ஆகிவிட்டது. சரி, இப்ப இவன் தீ வைக்க சொல்லியிருக்கான். இவன் தீ வைக்க சொல்லியிருக்கிறது எப்படி என்று சொன்னால், இலங்கைக்கே நீ தீவை என்று எனக்கு அவன் அனுமதி கொடுத்தது போல நான் கருதுகிறேன் என்று அனுமன் மனசுக்குள்ள நினைக்கிறான். நினைச்சதுக்கு பிறகு உடனே அவர்கள் எல்லா கயிறுகளையும் கொண்டு வந்து அவனை கட்டுறார்கள். கம்பன் சொல்லுகிறான், என்ன கட்டுனா, அந்த இலங்கையில உள்ள எல்லா கயிற்றையும் கொண்டு வந்து கட்டிட்டாங்களாம். எந்த கயிறு மட்டும் கட்டாம இருந்தாங்கன்னா, அரக்கர்களுடைய மனைவிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க கழுத்தில் உள்ள மங்களான மட்டும்தான் கட்டலையாம். மற்ற எல்லா கயிற்றையும் கொண்டு வந்து கட்டிட்டாங்க அனுமனை.
பெண்ணிற்கு இசையும் மங்களத்தில் பிணித்த கயிறே இடை பிழைத்த. பெண்களுக்கு மங்களமாக கட்டிய அந்த கயிறு மட்டும்தான் பிழைச்சிச்சு. கண்ணில் கண்டவன் பாசமெல்லாம் இட்டு கட்டினார். எங்கெல்லாம் என்னெல்லாம் எங்கெல்லாம் கயிறு இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனை கட்டினார்கள். கட்டி அவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். இப்ப அனுமன் வந்து ரொம்ப பயந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போகிறான். அவனுக்கு தெரியும் அந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டு விட்டது, இப்போ எப்பொழுதுனாலும் தப்பிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் அவன் அப்படியே போகிறான். போகிற பொழுது அவர்கள் அவன் வாளிலே தீ வைக்கிறார்கள். தீ வைத்த பிறகு உடனே இந்த தீ வைக்கிற செய்தி சீதைக்கு தெரிகிறது. சீதை உடனே ரொம்ப கலங்குகிறாள். அப்பொழுதுதான் ஒரு அற்புதமான பாடல் சொல்கிறாள், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். தாயே அணைய, அதாவது என்ன சொல்கிறான், பூமியை பார்த்து சொல்லுகிறான். பூமியை பார்த்து சொல்லுகிறான், என்ன சொல்கிறான் சொன்னால், நீயே உலகுக்கு ஒரு சான்று, நிற்கே தெரியும் என் கற்பு, அதனில் தூயேன் என்னின் தொழுகின்றேன், எரியே அவனை சுடல், எரியே அவனை சுடல். அதாவது நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, நெருப்பு, இந்த நெருப்பு இருக்கு, அது வந்து உலகுக்கு நீ தான் சான்று. இப்போ நம்ம ஒரு திருமணம் பண்றோம், நெருப்பு தானே சுத்தி வர்றோம், அதை அக்கடி சாட்சியாகத்தான் வைக்கிறோம். இந்த உலகம் தோன்றியதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒளிப்புலம்பு வெடித்து அது குளிர்ந்துதான் இந்த உலகமே தோன்றி இருக்கிறது. அப்போ நெருப்பு என்பது தூய்மையானது, அத்தனைக்கும் சாட்சியாக இருக்கிறது. இறந்தவர்களை கொண்டு போய் நெருப்பு வைத்தான் இருக்கிறான். அப்போ நெருப்புங்கிறது மிக தூய்மையானது. ஆகவே நீயே சான்று, நிற்கே தெரியும் கற்பு, உனக்குத்தான் என்னுடைய கற்பு என்னன்னு தெரியும், அதனில் தூயே, நான் தூயவள், ஆனால் அது உண்மையானால் தொழுகின்றேன், உன்னை தொழுகின்றேன், எரியே நெருப்பே அவனை சுடல், அவனை சுடாதே என்று தாய் பிராட்டி சீதை அங்கே வேண்டிக் கொள்ளுகிறாள். வேண்டிக் கொள்ளுகிற பொழுது இது பிறகு அந்த அவளுடைய அந்த பிரார்த்தனை கேட்ட உடனே கம்பர் எழுதுகிறார், வேற நான் என்ன சொல்ல. கம்பர் சொல்றார், அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே நிகழ்ந்ததை சொல்லணும்னா நான் என்னத்தை சொல்றது, இந்த உலகத்துல எதெல்லாம் சுட்டுச்சோ அத்தனை சுடாம போயிடுச்சான். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நெருப்பு இருந்ததோ எல்லா நெருப்புகளும் குளிர்ந்து விட்டதாம். வேலை வட அனல் புவியலாய கற்றை வெங்கனலி. அதாவது பூமிக்குள்ள நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, பூமிக்கு நடுவுல நெருப்பு இருக்கு இன்னமும். இந்த எரிமலை வழியா அது வருது பாருங்க சில சமயங்கள்ல, அந்த நெருப்பு அதுவும் குளிர்ந்து போய்விட்டது. முனிவர்கள் எல்லாம் அங்கே அக்னி வளர்த்து ஓமகுண்டலம் செய்யறாங்களே, அத்தனை அந்த நெருப்புகளும் குளிர்ந்து விட்டன, நெருப்பு சுடலை. சிவபெருமான் அதை விட அதிகம் என்னன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண் இருக்கு பாருங்க, அந்த அரக்கர்களுடைய திரிபுரத்தையும் அழிச்ச அந்த நெற்றிக்கண், அந்த முருகனை உருவாக்கிய அந்த நெற்றிக்கண், அந்த கண்ணு நெருப்பு கூட என்ன ஆகி போயிச்சா, குளிர்ந்து விட்டதான் என்று சொன்னால் வேற நான் என்ன சொல்ல என்று கம்பர் எழுதுகிறார். மற்ற இனி பவையன் வேலை வட அனல் புவியலாய கற்றை வெங்கனலி மற்றை காயத்தி முனிவர் காக்கும் முற்று மும்மை செந்தி முப்புறம் முருங்க சுட்ட கொற்றவன் நெற்றி கண்ணின் வன்னியும் குளிர்ந்த அன்றே. அத்தனை நெருப்பும் குளிர்ந்து விட்டது அந்த அளவிற்கு. ஏன்னா அவன் என்ன சொல்றா, என்னுடைய கற்பு சாட்சி என்று சொல்கிறார் பொழுது அத்தனை நெருப்பு அன்று கம்பர் எழுதுகிறார். இப்படி அனுமன் நெருப்பு வச்சு குளிர்ந்த உடனே அனுமன் மகிழ்கிறான், ஆகா இது அன்னையினுடைய கற்பு திறம் என்றுதான் அவன் சொல்றான். அதாவது அனுமன் என்ன பண்றான், திரும்பி போயிட்டு ராமனை பார்க்க போறான். பார்க்க போகிற பிற்காலத்தை பின்னாடி வரப்போறது போகும்போது என் பெருந்தெய்வம் அவள் என்று சொல்கிறான். ராமனை பார்த்து ராமன்கிட்ட போய் என் பெருந்தெய்வம் அவள் அப்படிங்கிறான். ராமன் தான் அவன் தெய்வம், ஆனால் பெருந்தெய்வம் வேற சொன்னால் சீதை. ஏன் அவன் அப்படி சொல்ல போகிறான் என்றால், அந்த அனுமன் உயிர் போகாமல் காப்பாற்றியது சீதைக்கு, அது நெருப்பு சுடாம. அப்படி அனல் குளிர்ந்து விட்டது. அனுமன் மகிழ்கிறான், ஆகா இது சனகன் பாவையினுடைய கற்பினால் விளைந்தது இது என்று உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்த பிறகு உடனே அப்படியே மேல எழுதிக்கிறான், அப்படியே பெருசா எழுதி போயிடுறார் மேல. அப்படியே எல்லாத்தையும் எல்லா கரக்கர்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு வராங்க. அனைவரையும் உதறி விட்டு விஸ்வரூபம் எடுத்து மேலே எழுகிறான். உதரணத்துல வந்து கீழே விழுந்து பொத்து 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 எல்லா அரக்கர்களும் விழுந்து மடிகிறார்கள். வானத்தில் அப்படியே ஆஞ்சநேயன் பறக்கிறான். பறக்கிற பொழுது அந்த சுற்றிய அந்த கயிறுகள் எல்லாம் அங்கே தொங்குது. சுற்றிய கயிறு எல்லாம் அங்கே தொங்குது. அதை எப்படி இருக்கிறதா கம்பர் சொல்லுகிறார், ஒரு பாம்பு குவியலை, பாம்புகள் நிறைய இருக்கு, அந்த பாம்புகளை பூரா ஒரே வாயில பற்றி கொண்டு கருடன் வானத்துல பறந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பறவை பறக்குது,
பாம்புகள் அங்கங்கே நெளிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு அப்படியே துடித்து கொண்டிருக்கிறது. அது போல அந்த கயிறுகள் அப்படியே விரிபட்டு நெறிபட்டு தெரிய வானத்தில் பறந்தான் அனுமன். பின்னாடி நெருப்பு வைத்திருக்கிறார்கள். பிறகு அந்த நெருப்பை வந்து இலங்கை மேல் வைக்கிறான். பொன்னகர் மீதே தன் போர் வாளினை போக விட்டான். அந்த பொன் நகர் மீது தன்னுடைய வாளை கொண்டு போய் அணைக்கங்கன்னு அது இஷ்டத்துக்கு போக விடுகிறான். போக விட்ட பிறகு இதான் பிணி வீட்டு படலம். அவனை சுற்றி இருந்த அந்த கயிறு விடப்பட்ட படலம். அடுத்து இலங்கை எய்யூட்டு படலம். இந்த படலத்துல பெரிய நீளமாக எழுதுகிறார். எல்லா மாளிகையும் தீப்பட்டு எரிகிறது. என்னெல்லாம் எரிஞ்சிச்சுன்னு எழுதுறார். மாளிகை எரிகிறது, சோலை எரிகிறது, தேர்ப்படை எரிகிறது, யானைகள் எரிகின்றன, வீடுகள் எரிகின்றன, எழுநிலை மாடங்கள் எரிகின்றன. அப்படி எல்லாவற்றைக்கும் பாடல் போடுகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் பாடல் போட்டு வருகிறார். அது ரொம்ப ஒரே மாதிரி வருங்கிறதுனால நம்ம போயிடுவோம். அப்ப ராவணனுடைய வீடு தீ பிடிக்குது. அந்த தீ எப்படி பிடிக்கிறது? கம்பர் ஒரே பாட்டு, இந்த பாட்டு. நீரை வற்றிட பருகி மா நெடு நிலம் தடவி. அந்த நீரெல்லாம் வந்து வத்தி போகிற அளவிற்கு நெருப்பு வந்து விட்டது. மா நெடு நிலம் தடவி, தரையெல்லாம் நெருப்பு தடவி கொண்டு வருகிறது. தாருவை சுட்டு, மரங்களை சுட்டு, மலைகளை தழல் செய்து, மலையெல்லாம் நெருப்பு பிடிக்க வச்சு, தனிமா மேருவை பற்றி எரிகின்ற கால வெங்கணல் போல், மேருமலை மேல வந்து ஒரு நெருப்பு பிடிச்சி எரிவது போல ஊரை முற்று வைத்து, ஊரையே முழுமையாக எரிய வைத்து விட்டு ராவணன் மனை புக்கது உயர்த்தி, ராவணனுடைய மனையை நோக்கி அந்த அந்த தீயானது கடைசியா போகிறது. ஏன்னா ராவணனுடைய வீடு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு இல்லையா? மற்ற படங்களை அது கொஞ்சம் உயரமா கூட இருக்கலாம். தரைப்பகுதி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பிறகு ராவணனுடைய வீட்டை நோக்கி போகிறது. ராவணனுடைய ஏழ்நிலை மாடம் எரிகிறது. உடனே ராவணன் வந்து கொதிக்கிறான். என்னப்பா அது என்னப்பா அதுன்னு கேட்கிறான். அப்பொழுது சொல்கிறார்கள், எல்லாரும் குரங்கு சுட்டது, குரங்கு சுட்டுச்சு, குரங்கு வந்து நெச்சு பிடிச்சு என்று சொல்கிறார்கள். ராவணன் கொதிக்கிறான். பிறகு எல்லோரும் அரக்கர்கள் எல்லாரும் அனுமனை சூழ்கிறார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும்? அரவன் வந்து அவர்களுடைய சண்டை போடுகிறான். அனுமன் அத்தனை பேரையும் தோசம் பண்ணி விட்டு நேரடியாக சீதாயை போய் பார்த்து அவளை வணங்கி விட்டு அவரிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு வாளை நோக்கி கிளம்பி விடுகிறான். இப்படி தன்னுடைய சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு என்று சொல்லி தான் தேவியை பார்த்ததும் ஆகிவிட்டது. அந்த ஊரினுடைய படைபலம் அத்தனையும் உணர்ந்து கொண்டாகிவிட்டது. ஊருக்கு முடிஞ்ச வரைக்கும் சேதத்தை உண்டாகிவிட்டது. படையில் பாதியை குறைத்தாகிவிட்டது. பிறகு வந்து ராவணனிடம் நேராக பார்த்து அவனுடைய மனம் என்ன சொல்லுகிறது, புத்தி சொன்னாலும் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாகிவிட்டது என்று இந்த என்ன சொல்லுவாங்களே, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வான்னு சொல்லுவார்களே, அது போல ஒரு அற்புதமான வேலையை முடித்து விட்டு சுந்தரன் அனுமன் கிளம்புகிறான். கிளம்பலாம் என்று எத்தனிக்கிறான். இதோட அந்த பாசப்படலும் பிணிவிட்டு படலும் முடிகிறது. 8:54. ஐயா முடிச்சிடலாம் ஐயா? டைம் ஆகுதுல்ல, அடுத்தது வச்சுக்கலாம். நல்லது. இன்று முடிக்கிறது. இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அனுமன் தன்னுடைய பணியை எவ்வளவு சிறப்பாக செய்தார். நான் இதுல பார்த்த ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இதுல மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய 2 படங்களே பார்க்கலாம். அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய அந்த அந்த உரையாடல் இல்லை. அந்த வசனம் சொல்லுவாங்க இல்லையா, வசனம்ங்கிறது வந்து மற்ற பாத்திரங்களுக்கு நிறைய பார்க்கவில்லை. ஆனால் அனுமனுக்கு நிறைய அனுமன் வந்து பேசுவதாக கம்பர் காட்டுகிறார். சீதையிடம் பேசுவது, சீதையிடம் வந்து அவன் புத்தி சொல்வது, எப்படி அவன் வந்து அவளுடைய மனம், அந்த சோர்ந்த மனத்திற்கு தகுந்த வாக்கில் அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் வந்து கொள்கிறான். அது ராவனிடம் பேசுகிற பொழுது அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான். அதே மாதிரி அவன் மனதுக்குள் நினைக்கிறது, அந்த யோசனை, ஆலோசனை, மன ஆலோசனை, அதை செய்கிற பொழுது அவன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான் என்பதெல்லாம் மிக அழகான கவிதைகளாக கம்பர் படிக்கிறார். ஆனால் அதனுடைய அந்த அந்த அறிவு கூர்மை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அனுமன், அதான் சொல்வேன் செல்வன் என்பதற்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை கம்பர் அங்கே வைக்கிறார். அனுமன் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் அந்த ராமாயணத்துல. அவன் மட்டும் அந்த போயிட்டு திரும்பலன்னா என்ன இருந்திருக்கும். அது முக்கியமா நான் நினைக்கிறது வந்து இந்த இடத்துல அவன் ரோல் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஒரு வெறும் வேவு பார்க்க வந்த ஒருவன், ஒற்றனாக வந்த ஒருவன் எப்படி தன்னை தூதுவனாக மாற்றிக்கொள்ளுகிறான், அவன் மாற்றிக்கொண்டு அங்கே கிளம்புகிறான் என்பதுதான் ஒரு முக்கியமான அந்த ட்விஸ்ட் என்று சொல்வார்களே, அது போல அப்படிப்பட்ட நிலையை நாம் பார்த்தோம். இன்னும் 2 படலங்கள் இருக்கின்றன, அதோடு சுந்தரகாண்டம் முடியும். இதுகாரும் அடியனுடைய சிற்றுரையை, சாரமற்ற ரசம் போன்ற இந்த உரையை கேட்டு
பொறுமையை காத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அருமையாக கம்பராமாயணத்தை கதைகளை எடுத்து கூறினீர்கள். அதில் வருகின்ற சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறினீர்கள். இடையிலே அம்மா தேன்மொழி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன்.